அப்போ இந்த அல்சர் ஹீலிங் அண்ட் அல்சர் ப்ரொடெக்டிவ் பண்ணுறது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்ரா. அப்போ சுக்ரா வேலை என்ன? இந்த அல்சரை ஹீல் பண்ணி அல்சரை ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் வந்து சுக்ரா அப்படின்றத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த வயிற்றில் இருக்கிற ஆசிட் இருக்குல்ல, இந்த ஆசிடை வந்து நியூட்ரலைஸ் பண்ணணும்ல பேஸ், அந்த பேஸ் தான் யாரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜெலுசில் மாதிரியான ஆன்டாசிட். அப்போ ஜெலுசில்ன்றது ஒரு கம்பெனி பேர், எல்லாரும் காமனாக யூஸ் பண்ணுறதுனால ஆட்ல வரதுனால நான் சொல்கிறேன். ஆனால் மெடிக்கல் ரீதியாக அது பேர் தான் ஆன்டாசிட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய ஃபார்முலேஷன்ஸ் வந்து நம்ம கடைகளில் வந்து கிடைக்குது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அதோட காம்போசிஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அலுமினியம் காம்பனன்ட்ஸாக வந்து இருக்கும், கால்சியம் அண்ட் அலுமினியம் ஹைட்ராக்சைடு காம்பனன்ட்ஸாக வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டாசிட்ஸ். அப்போ இது ஒரு பேஸ், அலுமினியம் ஹைட்ராக்சைடு இதெல்லாம் வந்து ஒரு பேஸ். ஒரு HCl ஒரு ஆசிடோட சேரும் போது டக்குன்னு அந்த நியூட்ரலைசேஷன் வந்து நடக்குது. ஏன்னா வயிற்றில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆசிட் பேர் என்னது? HCl, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஓகே, அப்போ அந்த HClலும் இந்த பேஸும் சேரும் போது, சோடியம் பைகார்பனேட் அலுமினியம் ஹைட்ராக்சைடாக சேரும் போது நியூட்ரலைஸ் ஆகுது. அப்போது இந்த ஜெலுசில் நீங்கள் குடிக்கிற ஆன்டாசிட் வந்து என்ன பண்ணுது? நியூட்ரலைஸ் பண்ணுது. இது ஒரு பேஸ். இப்போ ரெண்டாவது ஜெலுசில் எங்கே யூஸ் ஆகுதுன்னு தெரிஞ்சுதா? 2. மூணாவது யாரு? ராஃப்ட். ராஃப்ட்ன்றது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த சீலை கிரியேட் பண்ணுது. இந்த வயிற்றுல நம்மளுக்கு அந்த ஆசிட் வந்து மேலே எடுத்துக்கிட்டு வருதுல்ல இந்த உணவு குழாய்க்கு, அப்படி வராமல் இருக்கிறதுக்கு மேலே ஒரு ஜெல்லு மாதிரி ஃபார்ம் பண்ணிடுது. இந்த ஜெல்லு மாதிரி ஃபார்ம் பண்ணுறது பேர் தான் வந்துட்டு என்னது? ராஃப்ட்.